சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
தேவாதி தேவனுக்கு பரிசுத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் நிற்க சான்ஸ் கொடுத்துருக்கு பிரதருக்கு சோஸ்திரம். நன்றி. நான் ஒரு 7 மாதமாக இங்கே வந்துட்டுருக்கிறேன். ஒரு 2 வருஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எங்கள் பேர குழந்தை 1 வருஷமாக தான் ஸ்கூலுக்கு போகிற ஃப்ரீ கேஜி தான். போனதுலேருந்து இந்த 6 மாதமாக கிள்றது அடிக்கிறது, அப்புறம் சாப்பாட்டு தட்டத்தை கொட்டி விட்டுறது, தூங்குறதை எழுப்பி விட்டுறது, இப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். நாங்கள் என்ன சின்ன குழந்த செல்லமாக இருக்கிறனால அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ ரொம்ப ஓவராக போயிட்டு இருந்துச்சு. 2 கையில் மண் அள்ளிட்டு போவானாமா. எல்லாத்தையும் இந்த கையில் வீசுறது அந்த பிள்ளைங்க மேலே, இந்த பக்கம் இருக்கிற பிள்ளைங்க மேலே இந்த கையில் இருக்கிறத வீசி குழந்தைகள்லாம் குறும்பு செலி, அவன் பேர் நியோ செலியன், குறும்பு செலியன் வரான் அப்படின்னு சிஸ்டர் அவங்கெல்லாம் என்னம்பாங்க, மேடமெல்லாம் என்னம்பாங்க, இந்த குழந்தை ரொம்ப குறும்பு தான் பண்ணுது அப்படின்னு சிரிச்சுட்டு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு வேதனையாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, கையை பிடிச்சி கடிச்சு ரத்தம் வந்துருச்சு. சட்டை மேலேயே ரத்தம் ரொம்ப கொட்டுற அளவுக்கு கடிச்சு விட்டா. அப்புறம் நானும் ஜெபித்து பார்த்தேன், முரட்டாட்டம் உள்ள குழந்தைய சாந்த குணமாக மாற்றணும். ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் பிரதரை கூப்பிட்டோன்னா பிரதர் ஜபத்தில் வைக்கிறேன்ட்டாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, பெரிய ஒரு பிசாசு இருக்குது அவன்கிட்ட, கருகருன்னு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிசாசு. அவங்க கையில் கத்தி இருந்தால் கூட வெட்டி போடுவான், குழந்தைகளை கொண்டு போடுவான், அவனும் குத்திக்குவான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பிளேடு எடுத்து ஒரு கை நீளத்துக்கு அவனா கன்னத்தை கிழிச்சுக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு, நம்ம பிரதர்கிட்ட கூப்பிட்டு கிளம்போது காணிக்கை செலுத்தினா தான் இந்த பிசாசு ஓடுனாங்க. காணிக்கை செலுத்தின முன்னாடி அப்புறம் நல்லா இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட எந்த இதுவும் இல்லை. இந்த ஒரு 20 நாளாக தான் ஸ்கூல்லையே என்னங்கிறாங்க, ஸ்கூல் லீவ் விடாதுக்கு முன்னே 20 நாளாக தான் செலியும் குறும்பில்லாத எப்போ எல்லா குழந்தைங்க மாதிரி இருக்கிறான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த இது நான் எப்படி பிசாசு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவெல்லாம் நம்மளால் முடியுமா? குழந்தைகிட்ட இருக்கிறது அது பிரதர்கிட்ட ஃபோன் பண்ண வச்சது தேவன் தான். இந்த ஒரு அதிசய செஞ்சது தேவன் தான். ஜீவ ஒளி மூலம் நான் பொருத்தனை காணிக்கையினால நிறைய அதிசயத்தை பார்த்துருக்குறேன். பொருத்தனை காணிக்கை சொன்ன பிரதருக்குமே சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. வாரும் ஐயா போதகரே, வந்த மேடா தங்கீரம், ஸ்ரீயாவாரா எங்களிடம், இந்த ஸ்ரீயவாரா எங்களிடம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடி ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், தேவனுக்கும் இந்த 90 டேஸுக்கும் பெரிய ஒப்பந்தம் இருக்கு. முதல் சாட்சியும் 90 டேஸ். இப்போ சொன்னார் 90 ദിവസത്തിൽ ഞാൻ എൻ്റെ കുമാരനെ ഏതെങ്കിലും ഒരു ദേശത്തിലിருந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்த மகளிடத்தில் கேட்குறேன், இன்னொரு கல்யாணத்துக்கு ஆயத்தமா? கேட்டா வேண்டாம் கல்யாணம், எனக்கு ஒரு மகன் போதும், இருக்கிறது போதும். எல்லாமே உலகத்தினுடைய பார்வையில் தான், இருக்கிறது போதும். ஆண்டவர் சொல்ற நான் தர்றேன்னு. ஆண்டவர் தர்றேன்னு சொல்லுத, வேண்டான்னு சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஆண்டவர் எத்தனை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் எதை தந்தாலும் வாங்காதீங்க. ஹல்லேலூயா. சாத்தான் எதை தந்தாலும் வாங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் சொன்னேன், நீ வேண்டான்னு சொன்னாலும் மடியில் கர்த்தர் போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மாதம் தாண்டியது. பிரதர் மறுபடியும் என்ற ராத்திரி விழிச்சோ, ஃபாரின்ல இருந்து ஒரு வரன் வந்திருக்கு. மலையாளத்தில் சொன்னார்,
இப்போ மகளும் மனசும் மாறி நடத்தாமா உடைய ஆண்டவர் தரிசனத்தில் அந்த மகனை காட்டினார். ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தியானு கேட்டார். ஆமாம், ஹைட்டு ஜாஸ்தி தானே. அப்போ அவன் தான் புருஷன். கையை தட்டி சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கு சொல்லப்படுகிற சாட்சிகள் உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்யாணமும் நடந்தது. மருமகனோட மறுபடியும் பிரவேசித்தார்கள். இப்போ கூட ஒரு சகோதரி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இவங்க யாருன்னு கேட்குறேன். அது என்ற மூத்தா இன்னொரு மோளான இவட பணி அவட எர்ணாகுளத்தில் கேரளா நார்த்து. அங்கே வீடு உண்டோ? வீடு உண்டு. வேலை உண்டு. புருஷனுக்கு வேலை உண்டு. அதெல்லாம் நீ வர வேண்டியது ட்ரிவாண்ட்ரம். கையை தட்டுங்களா. கர்த்தர் யாரை எங்கே எப்படி வைக்க போறார் என்பதற்காக இன்றைய சாட்சிகள். அது எனக்கு சொந்த ஸ்தலம் அல்ல. நீ வர வேண்டியது எங்க? ட்ரிவாண்ட்ரம். ஒரு அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசனம். அவர் வெல் செட்டில்டானு. அவட അയാൾക്കും പൂർവികം അവിടെ, എൻ്റെ മോൾക്കും പണി അവിടെ, അവിടെ പ്രോപ്പർട്ടീസ് ആദി ഇതൊക്കെ എല്ലാം ഉണ്ട്. പക്ഷേ അവിടത്തിലിരുന്ന് ഇങ്ങോട്ട് വരാൻ സാധിക്കില്ല. പറഞ്ഞത് ദൈവമാണ്. ഒരു ചമക്കയത്തട്ടെ. JPR അല്ല. அவர் சொன்னா நீ கீழ்ப்படியே. கேட்க மனதில்லாமல் இருந்தால் உன்னை வேரோட புடுங்கி எறிவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று நெற்றி போட்டல கையை வச்சேன். அவ்வளோதான், ஆடி போயிட்டாரு. ஒரு சமக்கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு 4 மாதங்கள் தாண்டியது. ஆண்டவருடைய செய்கைகளை பாருங்க. 4 மாதம் தாண்டியதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் അവിടെ ഇരുന്ന് ട്രാൻസ്ഫർ ചെയ്യൂല. പക്ഷേ ട്രിവാൻഡ്രത്തേക്ക് അവർ ഗവൺമെന്റ് ട്രാൻസ്ഫർ ചെയ്തു എൻ്റെ മകളെ. அதான் கோணலானவைகளை செம்மையாக்குகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ டிரான்ஸ்ஃபரை கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டு பிள்ளைய முதல்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ ப்ராப்பர்சி மேலே கொஞ்சம் நம்பிக்கை அவருக்கு அதிகமாகிவிட்டது. மறுபடியும் என்னை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் தேடி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு புதிய வீடை கட்டுவாய். கையை தட்டுங்க. புதிய வீடை கட்டுவாய். இப்போ திருவனந்தபுரத்தில் கோவளத்தில் ஏற்கனவே வீடு இருக்கு, எர்ணாகுளத்தில் இருக்கு. புதுசாக ஒரு வீடு இதுக்கு கேட்கலாம்ல, தேவையில்லாமல் வீடு. அது என்ன ப்ராப்பர்சி சொல்கிறாருன்னா, இந்த இடத்துக்கு பேர் எனக்கு சரியாக வரல. திருவனந்தபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்டு உண்டு. எழுத்து முதல்ல எழுத்தில் ஆரம்பம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இங்கிலீஷில் எழுத்தில் ஆரம்பம். ஒரு 3-4 எழுத்து தான் வரும். அந்த ஊர் பக்கத்தில் மெயின் ரோடில் கருப்பு மதில் சுவர், ஓல்டு மதில் சுவர், அதில் 14 சென்ட் 14 சென்ட் 7 தென்னை மரம். அது நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எத்தனை பேர் பண்டார்கள், ஆனால் என் மகளுக்கென்று அதை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு தருவேன்
தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஒரு சம கையை தட்டுங்க. தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க விரும்பினார். எப்படி நடத்துவாரோ அப்படியெல்லாம் உயர்த்துவார். கேட்டு கீழ்ப்படியணும், அவ்வளோதான். இடத்தையே சொல்கிறாரு, இந்த ஊர் பேரையே சொல்கிறாரு. மெயின் ரோட்டில் கருப்பு மதில் சுவர், அதாவது ஓல்டு மதில் சுவர். ஓல்டு மதில் சுவர்னா 1.5 அடி 2 அடி வீதியில் கட்டுவாங்கல்ல, கருங்கல்ல வச்சு கட்டுவாங்க. அப்படி பழைய மதில்கள். அதில் 7 தென்னை மரம், அதில் ஒரு முருங்கை மரம், 14 சென்று காம்பவுண்ட் கட்டி போட்டிருக்க. நீ அதை கரையம் செய்து அதில் ஒரு வீடை கட்டுவாய். இது கர்த்தருடைய வாக்கு. அல்லேலூயா. உற்சாகமா தட்டலாம். அவங்க நிலம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய குடும்ப தோட்டங்களுக்கெல்லாம் நான் போய் ஜோம் பண்ணியிருக்கிறேன். கேரளா முழுக்க அவங்களுக்கு தோட்டங்கள் தான். அவங்க அந்த இடத்துல ஒரு வீடு வாங்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் இடத்த சொன்னார். அப்போது பிரதர் சொல்லுவார், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், தேடி வரும். ஹல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்கி, ஊக்கமான ஆவி உன்னை சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன், ஹல்லேலூயா. ஒருவரை தேவன் தெரிந்து கொண்டால் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் 90 நாட்கள் தாண்டுகிறது. அவர்கள் தங்களுடைய பயணத்தை கோவளத்தில் இருந்து கேரளாவுடைய கடைசி எல்லைக்கு காரில் கிளம்பி போகும் பொழுது ஒரு சாயை குடிக்கணும். அவருக்கு ஒரு சாயை குடிக்கணும். ஒரு ரோட்டோரமாக வண்டியை நிறுத்திட்டு சாயை குடித்தாங்க. டீயை குடிச்சு திரும்பி பார்த்தா பாஸ்டர் பறஞ்ச 7 தெங்கு, பாஸ்டர் பறஞ்ச முருங்கை மரம், பாஸ்டர் மறைஞ்ச காம்பவுண்டு. அல்லேலூயா. அங்கே ஃபார் சேல் ஒரு போர்டு. உடனே டயல் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. டயல் பண்ணாங்க, ரேட்டை கேட்டாங்க. முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிற ரேட்டை வைக்கணும், கூட்டி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிற ரேட்டை வைக்கணும். வச்சாங்க, முடித்தாங்க, வீடை கட்டுனாங்க. அல்லேலூயா. கிறிஸ்மஸில் பாலையும் காய்ச்சிட்டாங்க. உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. நம்ம பாடுவோம், கோணலானவைகள் செம்மையாகும் என்று. உண்மையிலே செம்மையாகும். அதற்கு உங்களுக்கு என்ன ஆவி வேண்டும்? எளிமையான ஆவி வேண்டும். எளிமை உள்ளவர்களுக்கு தேவன் எல்லாத்தையும் கூடவே கொடுப்பார். சிலவங்க சொல்லுவாங்க, என்ன பணக்காரர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, மற்றவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டே இருக்காருன்னு. அப்படி இருக்குல்ல. கொடுக்குறவனு குறிய பிச்சுட்டே கொடுத்துட்டு இருப்பார், இருக்கிறவனுக்கு இருக்கிறதையும் பிடுங்கிடுவார். என்ன பிரதர் செல்வம், சோர்ந்து போயிருக்கீங்க? சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் பிச்சைக்காரலாம் வாங்க, ஐஸ்வர்யவான்களாக மாற்றி காட்டுகிற தேவன். ஆனால் கீழ்ப்படியணும், ஆவியில எளிமை இருக்கணும், பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருந்தால் கொன்றும் போடுவார். அதையும் நான் தான் சொல்லுவேன். பாவம் இருந்தால் சாவு இத்தனை மணிக்குன்னு சொல்லுவேன். இப்போ ஈரோட்டில் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. சிங்கக்கேபியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். பாடுறோமா இல்லையா? இப்போ காப்பாற்றுவாரா இல்லையா? காப்பாற்றுவாரலாம். அப்போ இனி புலம்பல் தேவையில்லை. புலம்பல் படித்தா புலம்பல் 1:20 அனுப்பிடுவேன். தெரியுமா? வெரி டேஞ்சரஸ் வசனம். புலம்பக்கூடாது. கிறிஸ்தவர்கள் புலம்பக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரையே சேவிப்பேன் சொல்லி பாருங்களா. அதான் பரிச்சை. எது நடந்தாலும் சரி, என் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட. ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி கையை தட்டுங்க. அவர்கிட்ட இருப்பதெல்லாம் நம்ம கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம்தான் தாவீதுக்கு தெரியும். உட்காருங்க சார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? சிலரெல்லாம் பின்வாங்கி போயிடுவோம். பின்வாங்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஓட ஓட விரட்டி அடித்து துரத்தி பீஸ் பீஸாக நொறுக்கிடுவார். ஹல்லேலூயா. எரேமியா 34:18 ஒன்று வாசித்து பார்க்கலாமா? எரேமியா 34:18. என் முகத்திற்கு முன்பாக பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையை மீறின மனுஷனை நான் துண்டங்களில் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்று குட்டிகளை போல் ஆக்குவேன். எச்சரிப்பு. ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. முகத்துக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். நம்ம எப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணிடுவோம்? ஆண்டவரை இனி பாவம் செய்ய மாட்டோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவர் இனி உண்மை விட்டு பின்வாங்கியே போக மாட்டேன், அடுத்த உடன்படிக்கை பண்ணுவோம். எப்பொழுது உண்மையே துதிப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாவற்றிலையும் பின்வாங்கி போவோம். பின்வாங்கி போனால் இதுதான் நடக்கும். ஒரு கன்றுக்குட்டியை ரெண்டு துண்டா வெட்டி போடுறது போல் நம்முடைய வாழ்க்கையை சர்வ நாசமும் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அதற்கும் வசனம் இருக்கிறது. எரேமியா 4:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 4:20. ஹல்லேலூயா. நாசத்திற்கு மேல் நாசம் வருகிறது. நாசத்திற்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இதோ வருகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரமும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கிறார். என் திரைகள் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளையும் பாழாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். பின்வாங்கி போனா சாவு உங்களை துரத்தும். அவரை நோக்கி போனா வாழ்வு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சம கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆவியில எளிமை உள்ளவர்கள் ஒரு காலம் பின்வாங்கி போக மாட்டாங்க. ஒரு காலம் பின்வாங்கி போக மாட்டாங்க. என்ன வரும், என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் என்ன, நம்ம தேவன் இருக்கிறார். என்னை அவர் பார்க்கிறார், என்னை அவர் காண்கிறார், என்னை நோக்கி பார்க்கிறார். கைவிட மாட்டேன் என்று சொன்னார். நசலுண்டதை பலப்படுத்துவேன் என்று சொன்னார். கைவிடப்பட்டதை தூக்கி கொண்டு வருவேன் சொன்னார். காணாமல் போனதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இவ்வளவு உடன்படிக்கை பண்ணியிருக்காருல்ல, கைவிட்டுருவாரா? விடமாட்டார்லா? கைவிடுவாரா? விடமாட்டாரா? கைவிடுவாரா? விடமாட்டாரா? கைவிடுவாரா? கைவிட மாட்டாரா? ஒருவேளை கைவிட்டா, ஒருவேளை கைவிட்டா நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப சிரிச்சு சொன்னீங்க. ஒருவேளை கர்த்தர் கைவிட்டால், நம் மறுபடியும் கேட்கிற கேள்வி, ஒருவேளை உன்னை உமா மகேஸ்வரியை கைவிட்டால், உமா சங்கரி மறுபடியும் ஒருவேளை தேவன் கைவிட்டால் என்ன பண்ணுவீங்க?
அப்போ மனநிலைமை எப்படி இருக்கும்? யாருக்குமே நொறுங்குண்டு இருக்கீங்க, உடஞ்ச பானை மாதிரி இல்லையா? ஒரு முறையா பானையை உடைச்சார், 2 முறையா உடைச்சார், 3 முறை உடைச்சார் இல்லையா? இனியும் உடையிறதுக்கு இருதயத்தில் இடம் இருக்கா? இல்லை பலன் இருக்கா? ஒருவேளை உடைச்சா சொல்லுங்க சிஸ்டர், ஒருவேளை ஆண்டவர் உடைச்சா கட்டுவார்ல, அது ஏன் சோகத்தில் வருது? சூப்பரா வர வேண்டாமா? திரும்ப கட்டது. அவர் சர்வ வல்லவர். எத்தனை முறை உடைச்சாலும் நான் அவருடைய பிள்ளையா இருப்பேன் என்று சொல்லி பாருங்க, தேவன் உயர்த்தி காண்பிப்பார். கடன்ல, பிணியில, பிரச்சனையில, பிள்ளை செல்வத்தில் என்ன வேணுமா அவர் கொடுக்க அவர் சர்வ வல்லவர். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. நம்பினா முழுமையா நம்பணும். அரைகுறை நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர்கிட்ட வேண்டாம். அல்லேலூயா. அரைகுறை நம்பிக்கை இருந்தால் அடியும் இடியும் உதையும் அவர்களே கிடைக்கும். முழுமையான நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் இல்லையா? கர்த்தரை என்றென்றைக்கும் எப்பொழுதும் நம்புங்கள். எந்த நேரத்திலும் அவர் அறியாமல் ஒரு தீமை வராது, அவர் அறியாமல் ஒரு பாவம் நடக்காது, அவர் அறியாமல் ஒரு ஒப்பு கொடுத்தல் நடக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் தான் ஒரு சகோதரி பேசுகிறார்கள், கோபத்தை கூட்டுகிற பேச்சு. உட்காருங்க. நடக்க முடியல, வயசாகி போச்சு. முதல் கேள்வி, நடக்க முடியல, வயசாகி போச்சு, தனிமையில் இருக்கிறான், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. 3 கொஸ்டின். அட்ரஸ் சொல்லலை, பேர் சொல்லலை, எந்த ஊருன்னு சொல்லலை. நடக்க முடியலை, தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும். இப்போ நடக்க முடியல, தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும். இந்த கேள்வியில் ஒரு அந்தி கிறிஸ்து இருக்கிறானா இல்லையா? நடக்க முடியலை, எனக்கு நடக்கணும் பிரதர், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணப்பம். சரியா? நடக்க முடியலை, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும். அப்போ நான் சொன்னேன், வீடு மட்டும் போதுமா, கூட ஒருத்தம் கூட வேண்டாமா? நியாயம் தானே பிரதர்? அவள் தனிமையிலேருந்து என்னத்தான் பண்ண போகிறா? சீஸ் ஓல்டு, அவளுக்கு ஓல்டுக்கு வீடு வேணுமா? நான் சொன்னேன், நீ ஓல்டுக்கெல்லாம் வீடு கட்டி தர முடியாது, ஓல்டுக்கு பரலோகத்தில் வீடு கட்டி தரலாம், நீ நடந்து வா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சிலர் நியாயமான விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். நியாயமான விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். வயதானவர்களுக்கு என்ன தேவை? ஆதரவு தேவை இல்லையா? அது கேட்கலாம். அதுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டால், இந்த வயசான அம்மா எங்கே போய் வீடு கட்டோம், கையில் காசு இருக்கா? அது இல்லை, கையில் காசும் இல்லை, ஆனால் வீடும் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வீடு வேணும் தங்குறதுக்கு. வயதானவர்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன், வயதானுங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தாங்கன்னு கேட்டால் நியாயம். உங்களுக்கெல்லாம் வயதானவர்களுக்கு பரலோகம்தான் வீடு. பரிசுத்தம் அடைந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் சொன்னார். இன்றைக்கு துவக்க ஜபத்தில் ஒரு ஜப பிரேயரில் பிள்ளை செல்வத்தை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு ப்ராப்பசி மறைந்து கிடந்தது. அதில் 55 வயசானாலும் ஓகே, அதுவும் சொன்னார். அது சொன்னது யாரு? லாஸ்ட் ஜெனரேஷன். அல்லேலூயா. கடைசி ஜெனரேஷன் இன்று உதயமாகிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. கடைசி ஜெனரேஷன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு இந்த தலைமுறையில் உண்டாக போகிறது. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், பனித்துளியாய் சிங்கக்கேபியே சூளைந்திருப்போ, சிங்கக்கேபியே சூளைந்திருப்போ, சிங்கக்கேபியே சூளைந்திருப்போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி ஜெனரேஷன் இன்றைக்கு உதயமாகிறது என்று ஒரு மகா பெரிய ஒரு ப்ராப்பசி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி ஜெனரேஷன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்ப்பமாகிற பிள்ளைகள் 100 ஆண்டு காலம் வாழும் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இத்தனை
கணக்கு பண்ணி போடுங்களேன். இப்போ 2025 இல்லையா, 2025 கூட ஒரு 100 வருஷம் போட்டால் என்ன ஆகும்? அந்த கணக்கு எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக போடுங்க. 2025. அப்போ ஒரு 50 ஒரு 60 வயசை கூட்டுங்க. ஒரு பிள்ளைக்கு 60 வயசு போடுங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இனியுள்ள காலங்கள் பலத்தின் மிகுதியால் 70 to 80. 70-80 அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ 50 நிற்குது இல்லை, 50 புசுக்குன்னு எல்லாம் போகுது. சரி, நமக்கு ஆண்டவர் சொன்னால் பைபிள் படி ஒரு 70 போட்டுருவோம். அப்போ 70ம் 25 கூட்டுங்களேன். எத்தனை ஆச்சு? 95 ஆச்சு. நான் 1919 ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை இன்றைக்கு எதாச்சும் தான் எடுத்து பார்த்தேன். அதில் 2083க்கு பிறகு உலகமே இராது. உற்சாகமா கையை தட்டுங்க. உலகத்துக்கே சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு சேர்த்து சொல்லுகிறேன், 2083க்கு பிறகு உலக நாடுகளை பார்க்கவே முடியாது. சூப்பரா கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, இல்லைன்னா எழுப்பி விட்டு தட்டி போட வச்சிருவேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு சந்ததி உருவாகுமானால் மிஞ்சி போன 60. உற்சாகமா கையை தட்டலாம். லாஸ்ட் ஜெனரேஷன் உலகத்துக்கு சவால் ஒளியா. லாஸ்ட் ஜெனரேஷன் இன்றே உதயமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முடிய போகிறது. சவால் ஊழியத்துக்கு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக நான் மோகன் சிலாசர் செய்தியை பார்க்க மாட்டேன். எந்த ஊழியக்காரருடைய செய்தியும் பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். கர்த்தருடைய சப்தம் மட்டும்தான். எந்த ஊழியக்காரனுடைய முன்னாடியும் முழங்கால் படி போட்டதும் கிடையாது. இல்லையா? அதை நீங்கள் பெருமைன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுக்கவில்லை, அதுதான். எந்த செய்தியும் கேட்பதில்லை. நேற்று தானே அவர் வாட்ஸ்அப்பை தட்டுனேன். அவர் மோகன் சிலாசர் வந்து நின்னார். அவர் சொல்கிறாரு, ஒரு செய்தியை சொல்கிறார். அந்தி கிறிஸ்து குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். அமெரிக்காவில் ஜிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அரிசி மாதிரி இருக்குமா, அரிசியை விட சின்னதாக இருக்குமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்தி கிறிஸ்து வந்தாச்சு இன்னுள்ள காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ அந்தி கிறிஸ்து வந்தாச்சுன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொன்னார். நான் அந்த பாயிண்ட்டை தான் பிடிச்சேன். அவர் என்னெல்லாமோ சொன்னார், எனக்கு உகந்ததல்லாததெல்லாம் சொன்னார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து வரப்போறார், அது சொல்லிட்டாரு. ஆனால் அந்தி கிறிஸ்து வரப்போறான். அந்தி கிறிஸ்து புதுசாக ஒன்றும் பிறந்து வர போகிறது இல்லை. உங்கள் கூடவே அந்தி கிறிஸ்து இருக்கிறான். உற்சாகமா கையை தட்டுங்க. அவன் எப்படி மண்ணாட்டு வருவானா, மனுஷனாக வருவானா? கிரியைகள் தான் அந்தி கிறிஸ்து, கிரியைகள் தான் அந்தி கிறிஸ்து. அவன் ஜடமாக மனுஷனை வரப்போறதில்ல. இப்போ ஒரு முஸ்லீம் இந்தியாவை ஆள போகிறான், அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்துனுடைய ஸ்பிரிட்டுகள் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்? என் தெய்வத்தை கும்பிட்டாதான் உனக்கு அரிசி பருப்பு தருவான்னு சொல்லுவான். அவன் சொல்லக்கூடிய ஆள் தான். அதான் ஆண்டவரே சொல்லிட்டார்ல, அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான், துன்மார்க்கனாக இருப்பான் என்று ஆகாருக்கு வயிற்றில் பிறந்த இஸ்மவேலை குறித்து சொன்னாரா இல்லையா? அவன் வம்சம் தானே அது. அப்போ அவர் அன்னைக்கு சொன்னாருன்னா அந்தி கிறிஸ்து இங்கிருந்து வருவான்னு புரிஞ்சுடுங்க. இஸ்மவேல் வளர்ந்து பெரியவன் ஆகும் வரைக்கும் பாலைவனத்தில் வில்வித்தை கற்றுக் கொடுத்ததே அவர் தான். உள்ள குண்டு போடவும் சொல்லி கொடுத்தாரோன்னு தெரியல. உற்சாகமா கையை தட்டுங்களா. அங்கே தானே ட்ரெயின் அப். அல்லேலூயா. துஷ்ட மனிதனாக இருப்பான் கர்ப்பத்தில் சொன்னார்ல. அதான் ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்க. நமக்கெல்லாம் யாக்கோ வம்சத்தில் இறக்க போனோம் இல்லையா? இப்போ நாமக்கல்ல இருக்காங்க. சிஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்திரா கிட்ட போய் நான் நைஸாக பேசி இருக்கிறலாம் கழட்டிடலாம். ஆனால் எம்எல்ஏ அதிகம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அதனால் ஈஸியாக கழட்டிடலாம் இல்லையா? ஆனால்
அந்த ஜாதியில் போய் ஈஸியாக வாங்க முடியுமா? அவன் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம கேட்டு பிடுங்கிடுவோம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவர்கள் இரக்க குணமுடையவர்கள். அது யாக்கோவுடைய வம்சம். நம்ம ஒரு சிலர்கிட்ட இரக்கம் காட்ட மாட்டோம், ஆனால் இன்னொரு இடத்துல விழுந்துருவோம். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. எளிதில் ஏமாந்து போகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தான் யார்? நம்ம கூட்டம். அல்லேலூயா. அவங்க அப்படி அல்ல. அவங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருந்து செயல்படுகிறவர்கள். என்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது அவர்களுக்கு கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அவை அந்தி கிறிஸ்து என்பவன் புதிதாய் பிறந்து வருகிறவன் அல்ல, உங்களுடன் கூடவே இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அந்தி கிறிஸ்து வேற எங்கேயும் இல்லை, அவங்க கிட்ட தான் இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு பிரேயரை முடிச்சுக்கிட்டு நான் பழைய பாணி ஒரு பிராண்டி வாங்கி நல்ல சூப்பர் ஐட்டம் ஒன்று வாங்கி தலையில் ஒரு தட்டு தட்டி ஒரு திருக்கு போட்டு டமக்கு 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 டமக்குன்னு குடிச்சா என் பேர் என்ன? அந்த கிறிஸ்து. பகல இயேசு கிறிஸ்துனுடைய மகன், ராத்திரி வந்தா அந்த கிறிஸ்து சுபாவமுடையவன். தானே? இதுதான் கிரியைன்னு சொல்றது. அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி கிரியைகளோடு தான் இருக்கிறான். அந்த கிரியைகள் தான் உங்கள்கிட்ட இருக்கு. அதை கண்டுபிடிச்சிருங்க. அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்ற? ஜிப்பு அரிசியோட சிறுசு. நம்ம செல்போனில் இருக்கிற ஜிப்பு அதில் 1 GB எத்தனை ஜிபி வரைக்கும் இருக்கும்? 120 GB. அது சின்னது இல்லையா? இது அரிசியை விட்டு செஞ்சது. நான் நெத்தியில் வைப்போம், காலில் வைப்போம், எங்கேயாவும் வச்சுட்டு போட்டான். உனக்கு என்னையா? ஏயா அந்த கிறிஸ்துவ குறித்து பயம்? அந்த கிறிஸ்துவனுடைய கிரியைகளை குறித்து ஆண்டவரே சொல்லி இருக்க 2 தெசலோனிக்கர் 2:3 அதிகாரம் 3:4 சொல்லப்படுகிறது. அவன் வருவான். வருது உறுதி. எப்படி மனுஷனாட்ட வருவான்? பேயாட்ட வருவான், பிசாசாட்ட வருவான், கிரியைகளால் வருவான். பரிசுத்த ஆவி என்பது ஒரு கிரியை என்று சொன்னார். அந்த கிறிஸ்து ஒரு கிரியை. இவன்கிட்ட துன்மார்க்கத்தனம். பரிசுத்த ஆவிக்கு இறக்க கோணம். உற்சாகமா கையை தட்டுங்க. அவனுக்கு துஷ்டன். பரிசுத்த ஆவிக்கு பேர் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவன் எவனோ அவன் அந்தி கிறிஸ்து. பரிசுத்தம் உள்ளவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே கிரியைகள் தான். கிரியைகளால் வெளிப்படுவான். விஞ்ஞான வளர்ச்சி ஒரு அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் அல்ல. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியின் உச்ச கட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதன் வெளிப்பாடு. உச்சமா கையை தட்டலாம். இப்போ முத்திரை பதிக்கிற காலம் வரும். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நான் மறுக்கலை. அது கவலைப்படக்கூடாது. நாட்டோட வளர்ச்சி, ஒரு வீட்டோட வளர்ச்சி இல்லையா? நாட்டோட வளர்ச்சி, வீட்டோட வளர்ச்சி, அதெல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, இந்த விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டம் எப்போது முத்திரை பதிக்க விரும்புகிறாளோ ஒரு அரசு, ஒரு அரசாங்கம், ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி ஒரு முத்திரை பதிக்க விரும்புகிறாலும் அதான் உச்சகட்டம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அடையாளம். அவ்வளோதான். அதான் ஆண்டவர் சொல்கிறார். முத்திரை பதிப்பார்கள். முத்திரையை கொண்டு தான் நடக்கிறோம். இப்போ சிஸ்டர் கோபப்படக்கூடாது. ஏன்னா வேறு யாரையும் சொன்னால் அடி தருவாங்க. உங்கள் புருஷனை சொன்னால் அடி கிடைக்காது. இப்போ அவர் மகா மோசமானவர் சிஸ்டர். உங்கள்கிட்ட தான் சொல்லேன். செல்வம் மகா மோசமானவர், பரிசுத்தம் இல்லாதவர். இது நான் சொன்னால் நீங்கள் கரெக்டாக நம்புவீங்க. ஏன்னால் என்மேல் உள்ள விசுவாசம், ஊழியத்தின் மேல் நம்பிக்கை. அப்படி தானே? பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்ன தப்பு பண்ணீங்க என்ன சட்டையை பிடிச்சி கேட்பீங்க இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் சுயத்தை யோசிக்கணும்ல. ஏன் பாஸ்டர் ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்குவதற்கு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு தேவனிடத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அல்லவா? ஆராய்ந்து பார்த்தோன்னா சட்டையை பிடிக்கணும். அயலான நேசின்னு சொன்னார் ஆண்டவர். அடுத்தவங்க ஒரு ஃபோன் பண்ணக்கே அவருக்கு உரிமை கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் தானே ஒரு அந்தி கிறிஸ்து. இப்போ சொல்லுங்கள், கம் டு த பாயிண்ட். புருஷன் செல்ஃபோனில் பேசுகிறாரு. நீங்கள் அந்த அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு ஃபோனை தட்டி பறிச்சிங்க. சொல்லுங்க. கான்டாக்ட் இருக்கக்கூடாது, விலகிருன்னு சொல்லியிருப்பார். ஓகே, உட்காருங்க.
ஒருவேளை என் மூலம் தான் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆமாம், அது சத்தமாக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஃபோன் வருது, ஒரு அவசரத்துக்கு ஃபோன் வருது, புருஷன் பேசிகிட்டு இருக்காரு. புருஷன் பேசிகிட்டு இருக்கும்போது கையை வச்சு போனை பறிக்க சொன்னது யார்? அந்தி கிறிஸ்துவா இயேசு கிறிஸ்துவா? அந்தி கிறிஸ்து. இதுதான் கிரியை என்பது. கிரியைகள் 2 உண்டு. என்ன செய்யணும்? அவர் பேசி முடித்த பிறகு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஆட்கிட்டெல்லாம் காண்டாக்ட் வச்சுருக்கக்கூடாது, துன்மார்க்கனை கண்டு தூர விலகுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு அன்பாக பேசியிருக்கலாம்ல. அவர் ஃபோனை பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் தட்டி பறிச்சிங்கன்னு வைங்களா, அவர் கோவம் வந்துச்சு வைங்களா, கையை முறுக்கி ஓங்கி அடித்தா தென்காசியில் போய் விழுவீங்க. அப்படி தானே? கோயம்புத்தூர்ல இருந்து விழுறது இங்கே தென்காசியில். ஸோ அந்தி கிறிஸ்துனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியின் அடையாளம். உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், புரியுதா? அடுத்து அவருக்கு காயம் இருக்கும். அவருக்கு காயம் இருக்கும். அவர் ஃபோன் பேச கூட மைனியாக பேசுகிறா. மைனி தானே? முறைக்கு என்ன முறை? பொண்ணா பேசுனா குழந்தை, அதான் மைனி. எங்கப்பா நீ, அதாவது அண்ணி, அதாவது கொழுந்தி. நிறைய பேர் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரதர். அப்போ அண்ணிக்கிட்ட, மைனிக்கிட்ட, குழந்தைக்கிட்ட பேச முடியாமல் தடுத்து போட்டான்னா அவங்க உள்ளம் படாத பாடு படுமா படாதா? படுமா படாதா? ரைட்டா ராங் சொல்லுங்க பிரதர். ஒருவேளை இது நான் இப்போ சொன்னது மாமிசம், அல்லையா? ஸோ புருஷனுடைய சுதந்திரத்தில் மனைவி தலையிடக்கூடாது, மனைவியுடைய பர்சனல் சுதந்திரத்தில் புருஷன் தலையிடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன கேட்டா, அப்பா அவர் அடிக்காதனால இவர் பரிசுத்த ஆவிக்குரியவர், நீங்க புடிங்கினதுனால அந்த பொண்ணும் கேட்டிருப்பல்ல, புட்டிங்கிறனால நீங்க அந்தி கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. நான் ஊழியம் செய்து ஒரு இடத்துல ஜெயிச்சது, ஒரு இடத்துல தோத்துது. இதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய கிரியைகள். உற்சாகமா கையை தட்டலாம் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சாத்தானுக்கு இடம் கொடாமல் உங்கள் இருதயம் திருடப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுமையாக சொல்லுங்கள் தான். என்ன அவசரம் இருக்கு? அவர் பேசி முடிச்சுட்டு மைனியார்கிட்ட பேசிட்டு வரட்டும், அப்புறமா பொறுமையாக ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? தூர விலைக்குத்தானே இருக்க சொன்னார். அப்படி சொல்லியிருந்தா உங்கள் மேலே இன்னும் அன்பு ப்ளஸ் வித்து ப்ளஸ். இல்லைன்னா அங்கே கம்பெனியில் இருந்து அழுவார், என் பொண்டாட்டி என் மைனியிட்ட பேச விடாமல் ஃபோனை வாங்கி பறிச்சு எரிஞ்சிட்டா, இப்போ எனக்கு என்ன உழைக்கிற எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இன்னும் அவர் இருதயம் கலங்கினார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்தி கிறிஸ்துடைய கிரியைகளுடைய உங்களை அவர் தொடுவதற்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. அதுதான் எந்த விதத்திலும் மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அந்தி கிறிஸ்து மனுஷனை உங்களை என்ன பண்ண போறான்? ஏகே பாட்டி சொன்ன போட்டு தாழ்வானா? பொய்ன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு வேகமா பரவும். உண்மை சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள தான் இருக்கும். ஆகவே நம்முடைய கிரியைகளை தான் அந்தி கிறிஸ்துவ வெளிப்படுவான். இன்றைக்கு என்ன கிரியை? ஒரு விபச்சாராவி. அந்தி கிறிஸ்துவ பிளான் என்ன? எல்லாரையும் இச்சையில் வைக்கணும். ஒரு இச்சை ரோகத்தை கொடுத்து எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். ரைட் ஆர் ராங்? ரைட்னு சொன்ன கையை தூக்குங்களா. ஒரு இச்சையின் ரோகம். அது எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு இழிவான இச்சை ரோகம். இழிவுன்னா அழிவு, வேஸ்ட், கழிவுபட மோசம். அப்படிப்பட்ட ஒரு இச்சை ரோகத்தை நான் உனக்குள்ள அனுப்புகிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை அந்தி கிறிஸ்து இதை போட்டுட்டாங்க. இதுதான் கிரியை. உலகம் முழுக்க எதை நோக்கி ஓடுகிறது? இச்சையை நோக்கி ஓடுகிறது. அப்படியே உலகம் முழுவதும் அவன் இச்சை ரோகத்தால் உங்களை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறான். பண்பாடை தொலைச்சு, ஒழுக்கத்தை தொலைச்சு, நற்பண்புகளை தொலைச்சு உங்களை விக்கிரகத்துக்குள்ள, விக்கிரகத்துடைய சுபாவத்திற்குள்ள அவன் உங்களை ஆட்கொண்டு வைத்திருக்கிறான். இதுவே அந்த கிறிஸ்தனுடைய செயல். அவன் ஜெயிச்சிட்டான் இந்தியாவிலையும் உலக நாடுகளையும். கையை தட்டுங்க. இதான் அந்த கிறிஸ்து. ஜிப்பில் பர்சிலியா வாரதல்ல, அது விஞ்ஞானம். அந்த கிறிஸ்து சுபாவத்தை திருடிக்கொண்டான். இன்னைக்கு இச்சை இல்லாமல் உறங்க முடியுமா? செல்போன் இல்லாமல், பொண்டாட்டி இல்லாமல் தூங்கலாம்,
செல்ஃபோன் இல்லாமல் நிறைய பேர் தூங்குவாங்களா? தூங்க மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. திரும்ப சொல்லு, மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் படுக்கும்போது செல்ஃபோன் இங்கே இருக்கும் பக்கத்தில். அப்போ புருஷன் இல்லாமலும் வாழலாம். 3 பேர் வந்து 3 வழியாக போயிட்டாங்க. ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. அது படிக்கக்கிட்டு தான் இருக்கும். சரி, நெட்டையாவது ஆஃப் பண்ணி வைப்பீங்களா? நெட்டை ஆன் பண்ணி வைப்பீங்களா, ஆஃப் பண்ணி வைப்பீங்களா? சில நேரத்தில் ஆமாம், ஆஃப் பண்ணுறதே கிடையாது. உற்சாகமாக கையை தட்டுங்க, கிட்டத்தட்ட. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பொண்டாட்டி இல்லாமல் வாழலாம், புருஷன் இல்லாமல் வாழலாம். ஆனால் செல்வம் இல்லாமல் வாழ முடியாத ஒரு காலகட்டத்தை அந்தி கிறிஸ்து உங்களுக்குள்ளே வைத்திருக்கார் என்று சொன்னால் நீங்க தான் அந்தி கிறிஸ்து. உற்சாகமாக கையை தட்டுங்க, உட்காருங்க. இப்போ செல்போன் தேவையானதை ஒரு மெயில் அனுப்பணும், 1 செகண்ட் போதும். ஒரு பணம் அனுப்பணும், ஓகே இல்லையா? அடுத்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ அனுப்பணும், ஓகே, அதெல்லாம் பண்ணிடுவோம். இது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அடையாளம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளத்துக்கு விரோதமாய் அதை நீ பயன்படுத்துகிறாய் என்று சொன்னால், பயன்படுத்தி வருகிறாய் என்று சொன்னால், நீ உண்மையிலே அந்தி கிறிஸ்து. உனக்குள்ளதான் அவன் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு வருகிறான். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தாலுகாவிலேருந்து வரேன். இப்படி எவ்வளோ இப்போ 1998 நான் எங்களை ஏற்றுக்கொண்டது. இப்போ 2024 இது வரையும் இப்போ 3 வருஷமாக தான் இங்கே இவர்கிட்ட இந்த ஒளி பார்த்து இந்த ஜீவ வழி ஜவகோவர் சார்பில் எனக்கு நல்ல சுகத்தை பேலத்தை கொடுத்து இவ்வளோ நாள் வர உதவி செஞ்சார் கர்த்தர். அதுக்கு நன்றி. இன்னும் எவ்வளோ பாரு, நேற்று இப்போ 3 நாளைக்கு முன்னே அங்கே ஒரு டெத்துக்கு போயிட்டான். அது போயின்னு கூடாது, அவங்க வர வச்சுட்டாங்க. போனோன்னு நான் நல்லா நான் போகிற ஒரு ரூட்டில் தான் போகிறேன், ஒதுங்கி தான் போனேன். ஆனாலும் ஒரு பைக்கார பசங்க நல்லா 2 பசங்களும் வலுவான அடி அடிச்சிட்டுச்சு. ஒரு நல்ல காயம், ரத்தம். ஆனாலும் நேற்றெல்லாம் 3 லோடு கல், உடப்பு கல், இந்த பாய போடுறதுக்கு கூட அதில் ஏற்று பேலாம் கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு இருவு யார் ஏதோ ஒரு புண்ணியத்தில் என்னை அங்கே ஒதுக்கிட்டார். இல்லைன்னா மரணம் ஆனால் கூட அங்கே ஆள் இல்லை. கர்த்தர் தான் எனக்கு உதவி. இந்த ஜீவகோழி ஜவ சார்பில் எவ்வளோ எனக்கு எத்தனை எங்கள் மனைவிக்கு எங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ இல்லையோ இப்போ 3 வருஷமாக நல்லா சுகத்து பலத்துக்கு தந்து அவரை நினைக்கும் போது தானாக போயிடுது. இதில் உண்மை, பெங்களூரில் ஜக்கூர் மைதானத்தில் ஒரு 3 நாள் கூட்டம் 2005 அப்போது ஒரு சுனாமி வந்தது. சுனாமிலேருந்து அப்போ எங்கள் பாஸ்டர் என்னை ஒரு அட்டை கொடுத்தாரு. அவர் இது பாப்பாங்க கூட்டம், அது ஒரு பெரிய ஜவ கூட்டம். அவர் வெளிநாட்டுக்கார், 2000 பேர் நடத்துகிறாரு பிளாட்டில் வந்து. பெங்களூரில் ஒரு அப்போ சரியான பிஜேபிக்கெல்லாம் போராட்டம். அதுலேயும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் போனேன். எவ்வளோ இப்போ இந்த கண்ட்ரேட்டுங்கெல்லாம் பேசுகிறாங்க கன்னடத்தில். இப்போ போலி மாமான்றான், எங்கேருந்து வரான்னு சாணி ஒரு இப்போ அந்த போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க. எனக்கும் வெள்ளிக்கிழமை நாள் உபவாசத்தோடு போயிட்டு நானும் ஒண்டி போகிறேன், யாருமே இல்லை கூட. வந்து எனக்கு சொன்ன பாஸ்டர், நீ வெளிநாட்டின் பாஸ்டராக வர முடியல, உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. ஆனாலே கர்த்தருக்கு இருவில் இப்போ 26 வருஷமாக என்னை நடத்தின்னு வர்றாரு எல்லா போராட்டத்திலையும். இப்போ நிலம் வாங்கியும் ஒரு இப்போ இந்த ஜீவவழி ஜவகோபால் சார்பில் எல்லாம் ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு 3,50,000 ரூபாய் உதவி எங்கள் மகமூலிமா கொடுத்து கூட நிலம் பண்ணோம். அது பொறுத்தனே எதுவுமே செய்யலை. ஆனால் ஜபத்தில் வச்சேன் அவர்கிட்ட சொல்லி, சரிப்பா பண்ணுறேன்னு பண்ணார். நல்லபடியாக இருக்குது. அதில் ஒரு போராட்டம், ஒரு விக்கிர ஆராதனையில் ஒரு வேலுகெல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க. அது எங்கள் பக்கத்தில் இந்த வாங்கினவங்க உருப்படி ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உருப்படி ஆகுவேன், சொல்கிறவங்க ஆக முடியாது. கர்த்தர் கிருபை. இந்த ஜீவவழி ஜவகோபால் சார்பில் எல்லாம் நடக்கும். அநேகம் பேருக்கு நல்லது நடக்கும். இதில் எல்லாருக்கும் அவர் நம்புறவங்களும் கைவிட மாட்டார். இங்கே நல்லா ஒரு அம்மா சொன்னாங்க, அப்படி இவர் சார்பில் எவ்வளோ நல்லது தான் நடக்கும். அவங்க மறக்க முடியாது, அவர் கர்த்தரும் மறக்க முடியாது. என்னை எடுத்து தெரிஞ்சு கொண்டவர். என்னை வெளிநாட்டின் பாய்ச்சிட்டும் போயிட்டார். போனாலும் எனக்கு ஒரு நல்ல இடம் வழி காட்டி விட்டார். இந்த ஒளி மூலியமாக எனக்கு ஜீவவழி ஜவகோபால் சார்பில் நல்ல இடத்த வழி காட்டிட்டார். இது நடக்கும்.
எல்லாருக்கும் நாம் அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் கர்த்தர் கீழ்ப்படியும் போது நல்லா எல்லாமே நடக்கும். நன்றி, கோடான கோடி நன்றி. இன்னும் சொன்னால் எவ்வளோ சாட்சிக்குது, இப்போ சுருக்கமாக முடிச்சிட்டேன் சாட்சி. இதுக்காக எல்லோரும்